ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்னைக்கு ஹேட் டு லவ் கான்செப்டில் எபிசோட் 10ல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்னா லில்லி ஷான் கிட்ட நீ என் ஸ்டெப் மாம்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீயும் நானும் எப்போவுமே எதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸியில் போயிருப்பாங்க. இங்கே ஷானுக்கு தான் ஒரு சைடு தனக்கு பிடிச்ச பொண்ணு, ஒரு சைடு தன்னோட அம்மான்ட்டு ரெண்டு பேத்துக்கு இடையில மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுனே தெரியாது. இந்த எபிசோடில் லில்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர்கிட்ட என்னை இன்ஃபோவாக கூட்டிகிட்டு போங்க, நான் பாட்டி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டாக்டரும் சரி வான்ட்டு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு. அப்போ காட்டு வெளியில் நடு ரோட்லேயே ஒரு ஆள் மயங்கி கிடக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு இவங்களும் யாரோ மயங்கி கிடக்குறாங்களாட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த ஆள் யாருன்னா இந்த கொலைகாரன் தான் அங்கே இருந்திருப்பான். அவன் டாக்டரை அடித்து போட்டுட்டு லில்லியை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருப்பான். டாக்டரும் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயம் ஷானும் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருந்திருப்பாரு. அப்போ டாக்டரோடைய பைக்கை பார்த்துட்டு அங்கே இறங்கி ஓடுவார். அந்த சமயம் அந்த கொலைகாரன் என்ன பண்ணிடுறான்னா டாக்டரை கன் ஷூட் பண்ணிடுறான். டாக்டருக்கும் வயிற்றுலேயே அடிபட்டு கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த கொலைகாரன் லில்லியை தூக்கிட்டே ஓடி போயிடுறான். அந்த சமயம் பார்த்து ஷான் அந்த சைடு வந்துடுறாரு. டாக்டரை பார்த்துட்டு டாக்டருக்கு ஹெல்ப் பண்ண போவார். ஆனால் டாக்டர் வந்துட்டு நீங்கள் முதல்ல போயிட்டு லில்லியை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. ஷானும் லில்லியை தேடி போவார். அப்போ அந்த கொலைகாரன் லில்லி இழுத்துக்கிட்டு போவான். அந்த சமயம் அந்த கொலைகாரனுக்கும் ஷானுக்கும் இடையில சண்டை வரும். அந்த சண்டையில் ஷான் என்ன பண்ணுறாரு, அவனுடைய கால்லேயே கத்தியை வீசி எரிஞ்சிட்டு லில்லியை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் டாக்டரை ரெண்டு பேரும் தேடுறாங்க. நான் அந்த சைடு டாக்டரை காணோம். அதனால நைட்டு வரைக்குமே அந்த காட்டுக்குள்ளே டாக்டரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து லில்லியோட காலில் ஒரு பாம்பு கடிச்சு வச்சிரும். அந்த டைமில் ஷானும் பார்த்துட்டு மெதுவாக லில்லியை கூட்டிகிட்டு போக பார்ப்பாரு. ஆனால் அவங்க உடம்பு ஃபுல்லாகவே அந்த பாம்போட விஷம் பரவனதால் மயங்கிடுவாங்க. அதனால் ஷானும் பயந்துட்டு எழுந்திரி லில்லி எழுந்திரி லில்லின்னு எவ்வளவோ கூப்பிட்டு பார்ப்பாரு. ஆனால் அவங்க எழுந்திரிக்காது. மயக்கத்தில் இருந்ததால் அவங்கள அங்கேயே உட்கார வச்சு தோல் மேலே சாய்ச்சி வச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ அங்கே ஒரு ஃபேமிலி குடியிருப்பாங்க. அதில் அந்த ஒரு மனுஷன் அந்த சைடு வருவார். இவங்கள பார்த்த உடனே என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு ஷானு இந்த மாதிரி பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்கிறாரு. அதனால் அவர் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு மருந்து போட்டு விடுவார். சமயம் பார்த்து லில்லியோட அப்பா ஷானுக்கு கால் பண்ணி லில்லி எங்கே இருக்கா எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. ஷானோ பாம்பு கடிச்சதை சொல்லாத, லில்லி நல்லா இருக்கா, ஏன் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டது லில்லியோட அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆனால் பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்டெப் மாமோட முகத்தை கொஞ்சம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அச்சோ இன்னும் உயிரோட தான் அவள் இருக்காளா அப்படிங்கிற மாதிரி கோவமாக போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கொலைகாரனுக்கு கால் பண்ணி எப்படியாவது லில்லியை கொலை பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் சரின்ட்டு வைக்கிறான். அப்படியே அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது. லில்லி கண் முழிச்சிடுறாங்க. அப்போ ஷான் பக்கத்தில் இருக்கிறத பார்த்த உடனே லில்லிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஷானும் லில்லியை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாரு. அப்போ அந்த வீட்டுக்காரங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வெளியே குச்சியெல்லாம் உடச்சிக்கிட்டு இருப்பாங்க அடுப்புக்காக. அந்த சமயம் பார்த்து அந்த கொலைகாரனுங்க ரெண்டு பேருமே அங்கே வந்து அவங்கக்கிட்ட லில்லியும் ஷானை பற்றியும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நல்ல வேலையாக ஷான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துடுறாரு. அதனால் லில்லியை பின் சைடாக கூட்டிகிட்டு போயிடுறாரு. அவனுங்களும் இவங்களை பார்த்துடுறானுங்க. அதனால் அவங்க பின்னாடியே ஓடுறானுங்க. லில்லியும் ஷானும் ஓடிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே லில்லியால் ஒரு கட்டத்தில் ஓட முடியல. ஏன்னா காலில் பாம்பு கடிச்சிருக்கு இல்லையா, அதனால் அவங்களுக்கு கால் வலி எடுத்துரும். அப்போ அந்த ஒரு சைடு அப்படியே நிற்பாங்க. அந்த சமயம் பார்த்து விலங்குகளுக்காக அந்த வலையெல்லாம் விரித்து வச்சுருந்துருப்பாங்க இல்லையா, அந்த வலை இருந்திருக்கும் போல இருக்கு. அதில் இவங்க மாட்டிக்கிறாங்க. இவங்களும் தேடிக்கிட்டே வந்ததில்ல. இவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடுறானுங்க. அதனால் கன்னை எடுத்து நீட்டிகிட்டு இருப்பானுங்க லில்லியை சுடுறதுக்காக. அந்த சமயம் பின்னாடியே நம்ம லில்லியை காப்பாற்றினார் இல்லையா, அவரும் வந்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அவர் கையில் இந்த ஏரோ ஷூட்டர் இருக்கும் இல்லையா, அது எடுத்துகிட்டே வந்திருப்பாரு. அப்போ இவனுங்க லில்லியை சுடுற மாதிரி நிற்கிறத பார்த்த உடனே அவர் அந்த ஏரோ ஷூட்டில் அம்பை விடுவார் பாருங்க, அவன் கையிலேயே குத்திடும். அந்த சமயம் ஷான் கத்தியால் அந்த வலையெல்லாம் வெட்டிட்டு ரெண்டு பேருமே வெளியே வந்துடுவாங்க. அப்போ அந்த கொலைகாரன் திரும்பவும் அவங்கள பிடிக்கிறதுக்காக ஓடுவான். அப்போ லில்லியை காப்பாற்றின மனுஷன் திரும்பவும் ஒரு அம்பை விடுவார். அவன் காலிலே குத்திடும். அவன் அங்கேயே அப்படியே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அவரை ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு. அப்படியே நைட்டும் ஆகுது. ரெண்டு பேரும் படுக்கிறதுக்காக பெட்டில் ரெண்டு பேரும் லில்லி படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஷான் அவங்களுக்கு பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு அவர் போத்திக்காமலேயே அப்படியே படுத்துக்குவார். லில்லி கொஞ்ச நேரம் கழித்து தூக்கம் கலைஞ்சு எழுந்திரிச்சு பார்ப்பாங்க. இவர்
பெட்ஷீட் இல்லாத படுத்திருக்கிறத பார்த்துட்டு பெட்ஷீட் எடுத்து கொஞ்சம் போத்தி விட்டுட்டு படுப்பாங்க. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஷான் தான் முதல்ல முழிச்சு பார்க்குறாரு. லில்லி என்ன பண்ணுறாங்க, அவர் மேலேயே ஹக் பண்ணி படுத்துருக்கிற மாதிரி படுத்திருப்பாங்களா, அதை பார்த்துக்கிட்டே இருக்கக்குள்ள லில்லியும் கொஞ்ச நேரத்தில் கண் முழிச்சு பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே இவங்க 2 பேரும் இப்படி படுத்துருக்கிறத பார்த்துட்டு எம்பாரசிங் ஆகிட்டு என்ன பண்ணிடுறாங்க, எட்டி ஒரு விட்டுட்டு எழுந்திரிச்சிடுறாங்க. ஷானும் லில்லி பின்னாடியே போயிட்டு, என்னை மன்னிச்சிடு, எனக்கு தெரியாது, நான் ஒன்றும் உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கல, தெரியாமல் தூக்கத்தில் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் லில்லி குளிக்கிறதுக்காக ஆற்றுக்கு பக்கத்தில் போவாங்க. அந்த சமயம் ஷானா அங்கே தான் இருப்பார். அவருக்கு கையில் அடிபட்டிருக்கிறதால குளிக்க முடியாத நின்றுட்டு இருப்பாரு. லில்லியும் ஷானை பார்த்துட்டு, வா உனக்கு நான் தலையை அலசி விட்றேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் ஷான் இருந்துட்டு, இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீ வந்தே ஆகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு தலையை அலசி விட்டுட்டே கேட்டுட்டு இருக்காங்க. நீ இவ்வளோ நாளாக என்னை கேர் எடுத்து பார்த்துக்கிற, அதனால் நீ டயர்ட் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அவர் ஆமாம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சரி நீ அப்போ என்னை வெறுத்திருக்கியான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கும் அவர் ஆமாம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதனால லில்லியும் சேட் ஆகிடுறாங்க. அதை ஷானும் பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு, ஆனால் இதுக்கு மேல் கொண்டு நான் அப்படி நடந்துக்க மாட்டேன், நீ என்னால் ஹர்ட்டாக இருந்திருந்தேன்னா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைஃப் ஃபுல்லாகவே உன்னை நான் கேர் எடுத்து பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் லில்லியும் இமோஷனல் ஆகிட்டு அவரை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேருக்குமே மனசுக்குள்ளே லவ் இருந்திருக்கு, அதை இப்போ தான் வெளிப்படுத்திக்கிறாங்க. இதுக்கு மேலே 2 பேரும் லவ்வர்ஸாகவும் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் லில்லி டாக்டரை போய் பார்க்கறதுக்காக போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. லில்லியும் அவரை பார்த்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வராங்க. அப்போ லில்லியோட ஸ்டெப் மாம்க்கு லில்லி நல்லா இருக்கிறத பார்த்தாவே அவங்களுக்கு செம்ம கோவமாகுது. அடுத்த சீன்லேயே இந்த கோனோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருன்னா லில்லியோட அப்பாவோட ஹோட்டலை தன்னதாக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபைல் ரெடி பண்ணி கோன் தங்கச்சிக்கிட்ட கொடுக்குறாரு. கோன் தங்கச்சியும் கோன்கிட்ட வந்து, நீ எப்படியாவது இந்த ஃபைலில் லில்லியோட அப்பா கிட்ட இருந்து சைன் வாங்கிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால கோனும் லில்லியோட அப்பா கிட்ட ஏதோ பொய்யெல்லாம் சொல்லி அந்த ஃபைல்லையும் சைன் வாங்கிக்கிறான். இங்கே லில்லி ஷானுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஷான் கால் அட்டன் பண்ணலை. அதுக்கப்புறம் ஷான் லில்லிக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் லில்லியும் கால் அட்டன் பண்ணல. அதனால லில்லி என்ன பண்ணுறாங்க, ஷானை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி ரெடி ஆகிட்டு வெளியே வருவாங்களா. அந்த சமயம் இந்த ஸ்டெப் மாமும் கோனோட தங்கச்சி இருந்துட்டு எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு லில்லியும் எதுவும் சொல்லாத இருக்க. அதுக்கு இந்த கோனோட தங்கச்சி என்ன பண்ணுறான்னா, நான் ஷானோடைய கேர்ள் ஃப்ரெண்டு, அதனால் நீ என்கிட்ட இருந்து தள்ளியே இருக்கணும் அப்படிங்கிறா. ஆனால் அதை லில்லி நம்பாத அங்கேருந்து போகிறாங்க. அப்போ இந்த கோன் தங்கச்சி என்ன பண்ணுறா, லில்லியோட பின்னாடியே போயிட்டு லில்லி கிட்ட சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறா. அதனால லில்லியும் கோவமாயிட்டு ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. அப்புறம் 2 பேத்துக்கு இடையில ரொம்ப சண்டை வர ஆரம்பிச்சிருது. இந்த ஸ்டெப் மாம் இருந்துட்டு லில்லியை பிடிக்க வருவாங்களா. அதனால லில்லி என்ன பண்ணுறாங்க, எட்டி ஒரு ஸ்டெப் மாம்க்கு அவங்க போய் பொத்துன்னு விழுந்துடுறாங்க. அந்த சமயம் இந்த கோன் வந்துட்டு லில்லியை பிடிச்சிக்கிட்டு அவன் தங்கச்சியே திட்டிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் லில்லியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். அந்த நேரம் பார்த்து ஷானும் அந்த சைடு வருவார். அந்த சமயம் இந்த கோன் தங்கச்சி என்ன பண்ணுறான்னா, ஷான் கிட்ட ஓடி போய் ஷான் கையை பிடிச்சிக்கிட்டு ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நான் என்ன தப்பு பண்ணேன்னே தெரியல, இந்த லில்லி என்னைய அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டிக்கிட்டு இருக்கா சின்ன குழந்தை மாதிரி. அப்போ ஷானோட சத்தம் கேட்டு லில்லியும் வெளியே வராங்க. இவங்க 2 பேரும் இப்படி நிற்கிறத பார்த்த உடனே லில்லி செம்ம கோவமாயிட்டு அவளை பிடிச்சி இழுத்து விட்டுட்டு ஷானை ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. ஷானும் அடி வாங்கிக்கிட்டு என்னாச்சு என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு லில்லியும் போய் உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்டே கேளுடான்னு சொல்லி திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ ஷான் கையை பிடிச்சி இழுத்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. போய் உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்டே கேளு, அவன் உன் கேர்ள் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அதுக்கு ஷான் அவள் என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. லில்லியும் கோவிச்சுக்கிட்டு அங்கேருந்து உள்ளே போயிடுறாங்க. அப்போ ஷானும் லில்லி பின்னாடியே போக பார்ப்பாரு. அப்போ இந்த கோனோட தங்கச்சியும் ஷான் பின்னாடியே போக பார்ப்பாளா. அப்போ ஷான் இவளை பிடிச்சி நல்லா திட்டி விட்டுறாரு. நீங்கள் எந்த பிரச்சனை வேணாலும் பண்ணிக்கிங்க, இதில் என்னை கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு போய் லில்லியும் கூப்பிடுறாரு. லில்லியும் வெளியே வரமாட்டேங்கிறாங்க. அவங்க ரூம்குள்ளேயே கதவை லாக் பண்ணி வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. ஷானும் நீ வெளியே வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாரு. ஆனால் லில்லி இருந்துட்டு நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை, நீ போ அப்படின்னு சொல்லி திட்டி விடுறாங்க. அதுக்கு அவரும் நான் உன் பேச்சை தான் கேட்பேன், நீ என்ன சொல்றியோ அதை தான் நான் செய்வேன்னு சொல்றாரு. அப்போ லில்லியும் அவங்க ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அதில் 5 மிஸ்கால் வந்திருக்குமா.
அதை பார்த்துட்டு அவங்க ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் கதவை திறந்து வெளியே பார்க்குறாங்க. ஷான் அங்கேருந்து போயிடுவார். அதுக்கப்புறம் நைட் ஆனதுக்கப்புறம் ஷான் வந்து லில்லி கிட்ட என்ன நடந்துச்சு மதியம் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு லில்லி இருந்துட்டு எதுவும் சொல்லாமல் ஷானை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக டாக்டருக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி காலையிலே ஆயிடுது. அப்போ ஷானுக்கு கால் பண்ணி நானும் டாக்டரும் வெளியே சுற்றுறதுக்கு போகிறோம், நீயும் வரியாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு இல்லை நான் இப்போ பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுறாரு. இது எல்லாத்தையுமே லில்லியும் மறைஞ்சு நின்று கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதனால லில்லி ஷான் கிட்ட வந்து என்னை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போன்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால ஷான் லில்லி நைட்டு வெறுப்பேற்றிருப்பாங்க இல்லையா, அதனால நீ எங்கே வெளியே போகணும்னாலும் அந்த டாக்டரை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாரு. அவர் இப்போ பிஸியாக இருக்காரு. நீ என்னுடைய பாடி கார்டு தானே, நான் எங்கே என்னை கூட்டிகிட்டு போக சொல்கிறேனோ அங்கே நீ என்னை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. அதனால் ஷானும் எங்கே போகணும்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு லில்லி இருந்துட்டு இன்ஃபோவா அப்படிங்கிறாங்க. இன்ஃபோ பேரை கேட்ட உடனே ஷான் சைலண்ட் ஆயிடுறாரு. அதனால் நீ என்ன ஆச்சு, ஏன் இப்படி சைலண்டாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஷானும் ஒன்றும் இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டது லில்லி ரொம்ப குஷியாயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே லில்லியோட ஸ்டெப்மமும் மறைஞ்சிருந்து கேட்டுட்டு அந்த கோனோட தங்கச்சிக்கு கால் பண்ணி லில்லியும் ஷானும் வெளியே போகிறாங்க, நீ சீக்கிரமா வான்னு சொல்லி கால் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் லில்லியும் ஷானும் வெளியே போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அந்த பொண்ணு நில்லுங்கன்ட்டு ஓடியாந்துடுறா. இவங்க 2 பேரும் வெளியே போகிறத தடுக்கிறதுக்காக அந்த பொண்ணு இருந்துட்டு நீங்கள் என்னைய வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க, நீங்கள் எங்கே லில்லி கூட போகிறீங்கன்னு சொல்லி கேட்கவும் ஷான் பயந்து போய் லில்லியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. லில்லி கோவமாயிட்டு நீங்கள் எங்கேயும் போகிறதா இருந்தாலும் போங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு உள்ளே போயிடுறாங்க. ஷானும் உள்ளே போக பார்ப்பாரா, இந்த பொண்ணு இருந்துட்டு விடாமல் நீங்கள் என்னை வெளியே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஷானும் நான் எங்கேயும் வெளியே வரமாட்டேன், நீ முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுன்னு சொல்லி திட்டி விட்டுட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. லில்லிக்கிட்டேயும் வா இன்ஃபோவா போகலான்னு சொல்லி கூப்பிடுறாரு. லில்லியும் நான் வரலன்னு சொல்லி கோவப்பட்டுட்டு அங்கேருந்து உள்ளே போயிடுறாங்க. அப்புறம் அந்த ஸ்டெப் மம் எங்கேயோ போகிறத ஷான் பார்க்குறாரு. ஷானும் பின்னாடியே போகிறாரு. அப்போ லில்லியோட அம்மா அந்த கொலகாரா இருக்கான் இல்லையா, அவனுக்கு பணம் கொடுக்கறதுக்காக தான் அங்கே போயிருப்பாங்க. அந்த கொலகாரனும் அங்கே வந்து பணம் வாங்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே ஷானும் கேட்டுடுறாரு. இதோடய இந்த எபிசோடு முடியுது. ஒரு வழியாக இத்தனை எபிசோடுக்கு அப்புறம் 2 சண்டை கோழிகளும் சண்டை போடுறத நிப்பாட்டிட்டு லவ் பண்ணுறதா ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் இந்த கோன் தங்கச்சியால் 2 பேர்த்துக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கிடையில் ஷானுக்கு அவங்க அம்மாவோடைய உண்மையான முகம் தெரிய வந்துருச்சு. அதனால் லில்லியை ஷான் அவங்க அம்மா கிட்ட இருந்து எப்படி காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்குது, என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.